ஹாய் மக்களே, வெல்கம் டு வைரல் சினிமா. நான் உங்கள் ஜோஷிகா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸே ஒரு மாதிரி மங்களகரமாக பூஜையில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வேறு எதுவுமே இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கருணாஸ் சாரோட மகன் கென் கருணாஸ் வந்துட்டு சில படங்களில் நடிச்சிருக்காரு. அண்ட் அவரை வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி ஒரு படம்னா விடுதலை பாச்சு, அசுரன் அண்ட் வாத்தி. இந்த படத்தில் அவங்க நடிச்சிருப்பாங்க ஒரு ஆக்டர் மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சிங்கர் கூட. அண்ட் இப்போ வந்துட்டு அவர் டேரக்டராக களமிறங்கியிருக்காரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அவர் ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு, ப்ளஸ் அந்த படத்தில் அவர் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த படத்தோட பூஜையுமே வந்துட்டு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அண்ட் அந்த படத்தோட ஷூட்டிங்குமே வந்துட்டு சென்னையில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பூஜையில் பிரபல நடிகர்லாம் கலந்துக்கிட்டாங்க. கார்த்திக் சார், வெற்றிமாறன் சார் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் சார். அண்ட் நெக்ஸ்ட் இந்த படத்தில் யார் நடிக்க போகிறாங்க, ஸோ இந்த படம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற அப்டேட்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கண்டிப்பாக அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒருத்தர் ரொம்ப நக்கலாக சூரி சாரோட போஸ்ட்டுக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்னன்னா, திண்ணையில் கடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துருச்சான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு சூரி சார் வந்துட்டு ரொம்ப மெச்சோர்டாக ரொம்ப அழகாக வந்துட்டு ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. என்னன்னா, திண்ணையில் இல்லை நண்பா, பல நாட்களும் இரவுகளும் ரோட்டில் தான் இருந்தவன் நான். அந்த பாதைகள் தான் எனக்கு வாழ்க்கையின் உண்மையும் மதிப்பையும் கற்றுத்தந்தது. நீயும் உன் வளர்ச்சியில் நம்பிக்கை வைத்து முன்னேறினா வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வரும் அப்படின்னு அழகாக வந்துட்டு சொல்லியிருந்தாரு. இந்த இடத்துல எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, அவர் என்னதான் நக்கலாக பேசினாலும் நம்ம சூரி சார் வந்துட்டு நீயும் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீ வெற்றியை தேடி ஓடினா நீ உன் வாழ்க்கையில் வந்துட்டு சக்ஸஸ் அடைவ அப்படிங்கிற மாதிரி சூரி சார் அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தாரு. எந்த வகையிலுமே அவங்கள ஹர்ட் பண்ணாமல் உனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ரிப்ளை பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்மளை என்னதான் ஒருத்தர் நக்கல் கேலி பண்ணாலுமே அவங்களுக்கு நம்ம வந்துட்டு லைக் உதாரணமாகவும் நம்ம ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கும் நம்பிக்கை கொடுப்போமே அப்படின்ற மாதிரி அவர் ரிப்ளை பண்ணியிருந்தாரு. ஸோ இது பார்க்கும்போது நீங்கள் ஒரு சம மனிதர்யா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்டு சூரி சாரோட ஃபேமிலியில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா, என்ன விசேஷமாக இருந்தாலும் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு ஒன்றா சேர்ந்து இந்த கம்பி மத்தாப்பு வைக்கிறது, அது பார்க்கும்போது ஐயோ எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பம் இல்லையேப்பா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. என்னன்னா, சூரிய சார் வீட்டில் 40 பேர் இருக்காங்க. என் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க 6 பேர். எங்கள் வீட்டில் 40 பேர் எல்லாருமே நாங்கள் ஒரே வீட்டில் தான் இருக்கோம். எல்லா விசேஷத்தையும் நாங்கள் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவோம். அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரே சமையல் தான். எந்த வகையிலுமே வந்துட்டு அந்த பார்ஷியாலிட்டி அப்படிங்கிறது எங்கள் குடும்பத்தில் இருந்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சூரி சார் சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் ராம் டைரக்ஷனில் 2023 ஜோ படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ இந்த படத்தில் ரியோ, மால்விகா, மனோஜ் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் பார்க்கும்போது என்னடா இந்த ஒரு ஜோடி சேரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண வச்சது. ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக தான் இருந்தது. ஆண் பாவம் பொல்லாதது அந்த படத்தில் இணைஞ்சு நடிக்கிறாங்க. ஆனால் இந்த படத்தில் நம்ம ஏண்டா சேர்ந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த படம் ஃபீல் பண்ண வைக்க போகுது. அதாவது இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காதல் கலாட்டா காமெடியாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த படம் வேர்ல்டு வைடாக தியேட்டரில் October 31 ரிலீஸ் ஆகுது. ஆண் பாவம் பொல்லாதது இந்த படத்தில் இந்த ஜோடி இணைய போகிறாங்க. ஸோ யாரெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்களோ கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். ஜோ படத்தில் ஐயோ இந்த ஜோடி சேரலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஜோடி திருப்பி ஆண் பாவம் பொல்லாதது படத்தில் இந்த ஜோடி வந்துட்டு இணைகிறாங்க. ஸோ எல்லாருமே வேர்ல்டு வைடாக தியேட்டரில் October 31 பார்க்க மறந்துடாதீங்க. ரீசெண்டாக கிங்காங் சார் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நான் மன்சூர் அலிகான் சாரோட மகள் கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். நல்ல கூட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு சைடில் மட்டும் ஒரு மாதிரி பரபரப்பாக போயிட்டு இருந்தது. சரி என்னன்னு போய் பார்த்தா விஜயகாந்த் சார் வந்திருந்தாங்க. ஸோ அதனால பரபரப்பாக போயிட்டு இருந்தது. ஸோ நான் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடாக வந்து முன்னாடி போயிட்டேன். அப்போ வந்துட்டு விஜயகாந்த் சார் என்னை பார்த்துட்டு அவர் மடியில் என்னை உட்கார வச்சிட்டாரு. ஸோ உட்கார வச்சு நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசினோம். அப்போ வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி ராத்திரி 11 மணிக்கு மேலே நான் வந்துட்டு வடிவேல் சாரும் விவேக் சாரோட காமெடி படங்கள் தான் நான் பார்த்து உட்காந்து சிரிச்சுட்டு இருப்பேன். முக்கியமாக கந்தசாமி படத்தில் அந்த ஓட்டை பிரிச்சு வர சீனை பார்க்க போதெல்லாம் நான் அப்படி விழுந்து சிரிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு விஜயகாந்த் சார் என்கிட்ட சொல்லியிருந்ததா அவர் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கிங்காங் சார் சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு மனிதருக்கு நிறைய ஒரு படம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலுமே அவர் பர்டிகுலராக இந்த படங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சூஸ் பண்ணி அவர் நடிப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாருமே இல்லை, நம்ம விமல் சார் தான். ஸோ அவர் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அந்த எல்லா படமே வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கலகலப்பு,
கலவாணி, சார், வாகை சூடவா அண்ட் தேசிங் ராஜா படம்லாம் சொல்லவே தேவையில்லை. அண்ட் தேசிங் ராஜா 2 படம் வந்தது. ஏன்னா தேசிங் ராஜா படம் ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்ததுனால ஸோ 2 நல்லா போகும் அப்படின்னு எடுத்தாங்க. பட் அது ஓரளவுக்கு ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூஸாக தான் வந்திருந்தது. ஸோ நான் ஏன் இவரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அண்ட் படம் மட்டும் இல்லாமல் ஜி5ல வந்த வெப் சீரிஸ் விலங்குன்னு ஒரு வெப் சீரிஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். யார் யாரெல்லாம் பார்க்கல கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் ஹாட் ஸ்டாரில் ஓம் காளி ஜெய் காளி அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸுமே வந்திருக்கும். அதுவுமே நம்ம விமல் சார் நடிச்சிருந்தான். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்களும் சரி வெப் சீரிஸும் சரி பர்டிகுலராக அவர் சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி நல்லாவும் வித்தியாசமாகவும் இருக்குது. ஸோ அவர் இப்போ ரீசெண்டாக சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, என்கிட்ட 100 கோடி ரூபாய் இருந்தாலும் எனக்கு எப்படி வாழணும்னு தெரியும் அதை வச்சு, 1 கோடி ரூபாய் இருந்தாலும் எனக்கு அதை வச்சு எப்படி வாழணும்னு தெரியும், 1 லட்ச ரூபாய் இருந்தாலும் எனக்கு எப்படி வாழணும்னு தெரியும், அண்ட் ஒரு 100 ரூபாய் இருந்தாலும் அதை வச்சு எனக்கு எப்படி வாழணுங்கிறது எனக்கு தெரியும். எல்லார்கிட்டையும் இருக்கிறத வச்சு வாழ்ந்தா வாழ்க்கை வந்து ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு மாதிரி விமல் சார் ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு. நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ரஜினிகாந்த் சார் அண்ட் கமல்ஹாசன் சாரோட காம்போ எப்போ இணையும், ஸோ யார் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாங்க, இவங்க 2 பேர் இணைஞ்சு நடக்க போகிற படத்தை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒரு கேள்வியாகவே இருந்துச்சு. பட் இப்போ ஒரு கன்ஃபார்மான நியூஸ் என்னன்னா, இப்போ சுந்தர் சி சார் வந்துட்டு ரஜினிகாந்த் சார் ஒரு கதை நரேட் பண்ணியிருக்கதாகவும் ரஜினிகாந்த் சார் அது ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங்குமே வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ரஜினிகாந்த் சார் அண்ட் கமல் சார் இணைய போகிறாங்க. எப்படின்னா ஒன்றா ஒரே ஸ்க்ரீனில் கிடையாது. ஸோ ரஜினிகாந்த் சாரோட இந்த படத்தை நம்ம கமல் சார் தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒரு கன்ஃபார்மான நியூஸ். ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்மான நியூஸ். விகார்னன் அசோக் சார் டைரக்ஷனில் மாஸ்க் படம் வேர்ல்டு வைடாக தேட்டரில் நவம்பர் 21 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்தில் கவின் அண்ட் ஆண்ட்ரியா நடிச்சிருக்காங்க. ஸோ ஆண்ட்ரியா வந்து இந்த படத்தை நடிக்க மட்டும் செய்யலை. ஸோ ஆண்ட்ரியா மட்டும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணல, அவரோட சேர்ந்து சொக்கலிங்கம் அவங்களும் வந்துட்டு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் சார். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தை அதாவது வழிகாட்டியா மென்டாரா இருந்தது நம்ம வெற்றிமாறன் சார். ஸோ அவர் தான் வந்துட்டு இந்த படத்துக்கு கைட் பண்ணியிருக்காரு. ஸோ எப்பெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படம் வேர்ல்டு வைடாக தேட்டரில் நவம்பர் 21 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ மறக்காம பாருங்க. ஏன்னா கவின் சார் இதுக்கு முன்னாடி நடிச்ச கடைசி 3 படமே வந்துட்டு லைக் ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஆவரேஜாக தான் இருந்தது. ஆனால் இந்த படம் ஒரு நல்ல ஹிட்டு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காகவே கண்டிப்பாக இந்த படம் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ரிஷப் ஷெட்டி சார் டைரக்ஷனில் ரிஷப் ஷெட்டி சார் நடித்த படம் தான் காந்தாரா சாப்டர் 1. ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு செம்ம மாஸ் ஹிட்டாக இருக்கு. ஸோ ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அண்ட் இந்த படம் வந்துட்டு 800 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு. அண்ட் இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இது வரைக்குமே நம்ம இந்தியாவில் எந்த ஒரு படமே வந்துட்டு இங்கிலீஷில் டப் பண்ணி வேர்ல்டு வைடில் ரிலீஸ் பண்ணது கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த காந்தாரா சாப்டர் 1 வந்துட்டு இங்கிலீஷில் டப் பண்ணி வேர்ல்டு வைடாக இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படம்னால நம்ம இந்தியாவுக்கே வந்துட்டு ஒரு பெருமைன்னு கூட சொல்லலாம். அண்ட் முக்கியமாக நம்ம ரிஷப் ஷெட்டி சாருக்கு ஒரு பெரிய பெருமையை இந்த படம் வந்துட்டு பெற்று தந்திருக்கு. அண்ட் இந்த படத்தோட நார்மல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 169 மினிட்ஸ். அண்ட் இந்த படத்தை உலக அளவில் ரிலீஸ் பண்ணுறதுனால இங்கிலீஷில் டப் பண்ணி 134 மினிட்ஸ்க்கு குறைச்சி ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ இந்த படம் வந்துட்டு பேன் இண்டியா அளவில் ரிலீஸ் ஆயிருந்தது. அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளா, கன்னடான்னு சொல்லிட்டு நிறைய மொழிகளில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தை நம்ம இங்கிலீஷில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இங்கிலீஷ் தவிர்த்து எல்லா மொழிகளிலுமே வந்துட்டு இந்த படத்தை டப் பண்ணியிருந்தாங்க. நம்ம இந்தியன் படத்தில் எந்த ஒரு படத்தையுமே நம்ம வந்துட்டு இங்கிலீஷில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இங்கிலீஷில் பார்த்தா இந்த படம் எந்த அளவுக்கு வசூல் செய்யுங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம யோசிக்க கூட முடியாது. ஸோ நம்மளாம் இங்கிலீஷில் பார்த்துருக்க மாட்டோம். கண்டிப்பாக இந்த படத்தை இங்கிலீஷில் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஸோ வேர்ல்டு வைடாக தேட்டரில் அக்டோபர் 31 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ மறக்காமல் எல்லாருமே போய் பாருங்க. வெங்கட் பிரபு சார் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் சார் அடுத்த ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இப்போ வரைக்குமே வரல. ஆனால் பொதுவாக வெங்கட் பிரபு சார் படம்னாலே வந்துட்டு யுவன் சங்கர் ராஜா தான் வந்துட்டு மியூசிக் பண்ணுவார். ஸோ இந்த ஒரு கூட்டணியை தான் நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். ஒரு சேஞ்சுக்காக இப்போ அனிருத் சார் வந்துட்டு வெங்கட் பிரபு சார் டைரக்ஷனில் மியூசிக் பண்ண போகிறதா வந்துட்டு ஒரு 99% வந்துட்டு கன்ஃபார்மான நியூஸ். ஆனால் இந்த 1% வந்துட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அஃபிஷியலான நியூஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவகார்த்திகேயன் சாருக்கும் அனிருத் சாருக்கும் எப்படிப்பட்ட ஒரு பாண்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அனிருத் சார் வந்துட்டு ஸ்டேஜ்லேயே சொன்னாங்க, சிவகார்த்திகேயன் அவங்க லைஃப்பில் சக்ஸஸ் ஆனாங்கன்னா அது ஏன் சக்ஸஸ் மாதிரி அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த படத்தோட ப்ரொடியூசர் சைடில் இருந்துமே வந்துட்டு அனிருத் சார் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்துட்டு 99% அனிருத் சார் தான் வந்துட்டு மியூசிக் டைரக்ட் பண்ண போகிறாங்க இந்த படத்துக்கு. ஆனால் அந்த 1% வந்து நம்ம கண்டிப்பாக அஃபிஷியல் நியூஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும்.